டாப் 5 பெஸ்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். பாலன் த பாய், மஞ்சுமல் பாய்ஸ் இயக்குனருடைய அடுத்த படைப்பு. ஆவேசம் படத்தினுடைய இயக்குனருடைய ரைட்டிங்ஸில் உருவான படம். இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜெயிலிருந்து வரக்கூடிய அம்மாவும் பையனும் அவங்களுடைய அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற வேற பேர்கள் சொல்லி வேற ஒரு ஊரில் வந்து ஏமாற்றி வந்து வேலை செய்கிறாங்க. யாராச்சும் அவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. ஊர்ல வந்து வேலைக்கு போறாங்க. அதுல கொஞ்ச நாள் அதிகமா வேலை செய்யறாங்க. அந்த வீட்டு ஓனரே வந்து கொல்றதுக்கு வந்து திட்டம் போடுறாங்க. அந்த அம்மா அவங்க கொன்றாங்க. அந்த பையன் வந்து ஸ்கூல் போயிருக்கான், அவங்க கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க, கூப்பிடவும் போகல. அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, அந்த அம்மாவுடைய ட்ராக் எப்படி போகுது, இந்த பையன் சின்ன பையனா இருக்கான், அவன் வந்து என்ன ஆகுறான் அப்படிங்கறத நிறைய லேயர்ஸ் போட்டு டொவினோ தாமஸ் உள்ள வராரு. அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய லேயர்ஸ் கொண்ட ஒரு படம் தான் பாலன் த பாய். இது ஸ்பெஷலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, படத்தினுடைய ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான். மகாராஜா படம் நான் தமிழில் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்து வியந்தேன். என்ன இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது அப்படின்ட்டு. அதே ஸ்க்ரீன் பிளே வந்து நான் இங்கே பார்க்குறேன். அந்த ரைட்டிங்ஸும் அந்த அளவு நான் பார்க்குறேன். ஒரு நாவல் பார்த்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான். இயக்குனர் பிரியதர்ஷனே சொல்லியிருந்தாரு, மலையாள சினிமாவில் ஒரு 2 வருஷமா வந்து நான் பார்த்த ஒரு சிறந்த படம் அப்படின்னாரு. கண்டிப்பாக நானும் இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லுவேன். ஒரு படங்கள் இருக்கும், ஒரு சில படங்கள் படம் ஃபுல்லா அப்படியே போட்டு இழுத்துக்கிட்டு கிளைமேக்ஸ் மட்டும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த படம் அந்த மாதிரி கிடையாது. படம் ஃபுல்லாமும் ஒரு விஷயங்கள்லாம் செட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான். நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட். நான் வந்து கெஸ் பண்ண முடியல என்னால். ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ரைட்டிங். இந்த படம் வந்து ரைட்டருக்காக வந்து ரொம்ப கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் அது ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. அந்த எழுத்து இயக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சில இயக்குனர் எடுக்கிறாங்க, கொஞ்சம் படம் மொக்கையா போகுது. ஆனால் நல்லா டைரக்ட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியாது அப்படிங்கிறது தான். இங்கே வந்து சிறந்த இயக்குனர்கள் சேர்றாங்க, படத்தை வந்து ஹிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டொவினோ தாமஸ் வராரு, நடிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போலாம் படத்தில் வராரு, ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறீங்களோ நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. சூர்யா 47 இயக்குனரும் ஜித்து மாதவன் தான். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்க போகுது, ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஆவேசமே பார்த்து நம்ம மறந்து போயிருந்தோம். ஸோ சூர்யா 47க்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இந்த பையனா நடிச்ச கேரக்டர் ஆகட்டும், அவங்க அம்மா நடிச்ச ஃபர்சானா அந்த கேரக்டர் ஆகட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டிங்கே தெரியல, அப்படியே வந்து படத்தில் வாழ்ந்துருந்தாங்க அப்படிங்கிறது தான். படத்துக்கு மிகப்பெரிய விருதுகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் மலையாளம் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் பாலன்.